தமிழகத்துல கோடிக்கணக்கான மக்களுக்கு பொது போக்குவரத்து ஒரு ஆடம்பர வசதி அல்ல, அது அவர்களின் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. கிராமங்களை நகரங்களுடனும் நகரங்களை பெருநகரங்களுடனும் இணைப்பது அரசு பேருந்துகள் தான். கல்வி, மருத்துவம் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை அடைய இந்த பேருந்துகள் உதவுகின்றன. தினசரி சூழி பெறுபவர்கள், மாணவர்கள் மற்றும் எண்ணற்ற மக்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கும் இந்த போக்குவரத்து மிகவும் முக்கியமானது. இந்த முக்கியமான சேவையை பலவீனப்படுத்துவது சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினரை பாதிக்கும். இந்த சேவை வலுவாகவும் நம்பகத்தன்மையுடனும் தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்வது அரசின் பொறுப்பாகும். இருப்பினும் தனியார்மயமாக்கல் பெயரில் சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த பொது சேவையின் மூலத்தையே அச்சுறுத்துகின்றன. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை அவுட்சோர்ஸ் செய்யும் திட்டம் மிகவும் ஆபத்தானது. அதை கைவிட வேண்டும். தமிழக அரசு பேருந்து பணிமனையின் தற்போதைய நிலை மிகவும் கவலைக்குரியது. பல ஆண்டுகளா போதுமான நிதி ஒதுக்கப்படாததால் பல பேருந்துகள் பழமையானவையாகவும் சரியாக பராமரிக்கப்படாதவையாகவும் பாதுகாப்பற்றவையாகவும் உள்ளன. இது பயணிகளுக்கும் ஓட்டுநர்களுக்கும் நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. பேருந்தில் ஏற்படும் பழுதுகளால் விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. புதிய பேருந்துகள் இல்லாததால் பேருந்துகளில் சூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் குறித்த நேரத்துக்கு பேருந்துகள் மக்களை பாதிக்கிறது, மக்களை படைக்கிறது. இது மக்களை பொது போக்குவரத்தை விட்டுவிட்டு தனியார் வாகனங்களை நோக்கி தள்ளுவது. பாதுகாப்பையும் திறமையையும் உறுதி செய்வதற்காக புதிய நன்கு பராமரிக்கப்பட்ட பேருந்துகளை வாங்குவதை அரசு முன்னிறுத்த வேண்டும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை அவுட்சோர்ஸ் செய்யும் முயற்சி மனித வளத்தை மிகவும் பாதிக்கும். ஏற்கனவே இருக்கும் பணியாளர்கள் காலி பணியிடங்கள் அதிகமாக இருப்பதா அதிக வேலைப்பளுவுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த காலி பணியிடங்கள் நீண்ட நேர பணி, அதிகமான அழுத்தம் மற்றும் பணியாளர்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை பாதிக்கின்றன. அவுட்சோர்சிங் செய்வது இந்த பிரச்சனையை மேலும் மோசமாக்கும். ஒப்பந்த தொழிலாளர்கள் பெரும்பாலும் மோசமான பணி சூழல், குறைந்த சூழி மற்றும் வேலை பாதுகாப்பு இல்லாமை போன்றவற்றை எதிர்க்கின்றனர். இது பணியாளர்களின் பணி ஈடுபாட்டை குறைச்சு அவர் தவறுகளை செய்யும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. மேலும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சேவை தரத்தில் அவர்கள் அக்கறை காட்டாமல் போக வாய்ப்புள்ளது. பிரிவு 4 சட்டப்பூர்வ தடை தனியார்மயமாக்கலுக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகள். போக்குவரத்து துறையில் முக்கியமான பணிகளை அவுட்சோர்ஸ் செய்யும் முயற்சி சட்டப்பூர்வமான சவால்களையும் சந்தித்துள்ளது. இந்த துறை வழங்கும் முக்கியமான பொது சேவையை உணர்ந்து நீதிமன்றங்கள் தனியார்மயமாக்கலுக்கு எதிராக தொடர்ந்து தீர்ப்புகளை வழங்கியுள்ளன. போக்குவரத்து துறை தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான வேலைவாய்ப்பு மற்றும் நியாயமான பணி சூழல் அவசியம் என்பது இந்த தீர்ப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த சட்டப்பூர்வ தடைகளை மீறி அவுட்சோர்ஸ் செய்யும் முயற்சியை அரசு தொடர்வது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சட்டத்தை உஃபோல்டிங் செய்வதிலும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் அரசு உறுதியா இருக்கதா என்ற சந்தேகத்தை இது எழுப்புகிறது. பிரிவு 5 பொது நலனுக்கான வேண்டுகோள். பாதுகாப்பான மற்றும் திறமையான போக்குவரத்து அமைப்பு நோக்கி பொது போக்குவரத்து துறையில் அத்தியாவசிய பணியிடங்களை தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும். மாறாக அனைத்து குடிமக்களின் நலனுக்காகவும் இந்த முக்கியமான சேவையை வலுப்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். இதுக்கு பல முனைகளில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். முதலாவதா, நவீன வசதிகளுடன் நன்கு பராமரிக்கப்பட்ட பேருந்துகளை வாங்க முதலீடு செய்ய வேண்டும். இது பாதுகாப்பையும் நம்பகத்தன்மையும் மேம்படுத்தும், மேலும் அதிக பயணிகளை ஈர்க்கும். இரண்டாவதா, ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்களை நிரந்தர பணியாளர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். அவர்களுக்கு நியாயமான சூழி, சலுகைகள் மற்றும் பாதுகாப்பான பணி சூழலை வழங்க வேண்டும். இது பணியாளர்களின் நம்பிக்கையும் சேவை தரத்தையும் மேம்படுத்துவது இந்த முக்கியமான பணியாளர்களுக்கு வேலை பாதுகாப்பையும் உறுதி செய்யும். தமிழக பொது போக்குவரத்து அமைப்பின் எதிர்காலம் தற்போது சேங் திருப்பு முனையில் உள்ளது. குறுகிய கால செலவு குறைப்பு நடவடிக்கைக்கு பதிலாக பொது நலன் என்ற பாதையை அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும்.
வலுவான மற்றும் நம்பகமான பொது போக்குவரத்து அமைப்பில் முதலீடு செய்வது ஒரு பொருளாதார அவசியம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக மற்றும் ஒழுக்க கடமையாகும்.